குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். நெருப்பில் புடமிடப்படுகிறது. ஆண்டவருக்கு ஏற்புடைய மனிதர் மானகேடு என்னும் முலையில் சோதித்து பார்க்கப்படுகிறார். ஆண்டவரே, நான் உமது பணியை செய்ய முன்வந்தேன். எனது இளமை காலத்தில் உமக்காக இறை பயிற்சியை மேற்கொள்ள நான் முன்வந்தேன். உமது நற்செய்தியை உலகெல்லாம் பறைசாற்ற நான் முன்வந்தேன். எனது தாயின் பாசத்தை நான் இழந்து உடைந்து போன காலம் உமக்கு தெரியும். என் உடன்பிறப்புகளின் அன்பை இழந்து அழுத தனியறையில் உள்ள காலம் உமக்கு மட்டுமே தெரியும். இப்படியெல்லாம் என்னுடன் பயணித்த என் நண்பர்கள் முதற்கொண்டு எல்லோருடைய பாசத்தையும் இழந்து உமக்கு பணிபுரிய முன்வந்தேன். எனக்கு எத்தனை எத்தனை தீய பெயர்கள், எனக்கு எத்தனை எத்தனை இழப்புகள் என்பதை நீர் ஒருவர் மாத்திரமே அறிவீர். ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த பாசங்கள் எல்லாம் ஒரு குறும்படமாய் என்னில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் உடைந்து அழுகிறேன். ஆனாலும் உமக்கு தெரியும், உமக்காக, உம் நற்செய்தியை அறிவிப்பதற்காக எல்லாவற்றையும் நான் இழக்க மன தைரியம் உள்ளவனாக உமது அன்பு மக்களை வழி நடத்துவதற்காக அன்று இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்த நீர் மோசேயை ஏற்பாடு செய்தது போல நீர் என்னை ஏற்பாடு செய்கிறீர் என்பதை நான் அறிந்து விட்டேன். துன்பங்கள் மத்தியிலும் தீய பெயர்கள், கஷ்டங்கள், கண்ணீர் இவை எல்லாரும் மத்தியிலும் நான் உடைந்து அழுதாலும் நீர் மோசையை போல என்னை ஏற்பாடு செய்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்து உமக்கள் எனக்கு லாபம் என்று தெரிந்த அனைத்தையும் நான் நஷ்டமாக எடுத்துக்கொண்டேன். உமது அன்பிற்காக, உமது நேசத்திற்காக, உமக்கு பணிவிடை புரிவதற்காக நீர் இந்த திவ்ய நற்கருணையில் முன்பாக என்னை அழகாக ஏற்றுக்கொண்டதற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறேன்.